ஹாய் ஹலோ வணக்கம் எம்சிஆர் ஃபேமிலி மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம்னா ப்ரீடம் பேபி பற்றி நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க. எனக்கு ரெண்டுமே ப்ரீடம் பேபி தான். ஸோ ப்ரீடம் பேபியோட வெயிட் கெயின், ப்ரீடம் பேபி எப்படி பராமரிக்கிறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம ப்ரீடம் பேபியோட டெவலப்மெண்ட்ஸ் பற்றி பார்த்துருவோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரீடம் பேபி வந்து எனக்கு எப்படி பிறந்ததுங்கிற கதையை வந்து நான் தனியாக இன்னொரு வீடியோவில் போடுறேங்க. எனக்கு வந்து ப்ரீடம் பேபி வந்து எத்தனை வீக்கில் பிறந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 35 வீக்ஸில் வந்து ப்ரீடம் பேபி வந்து பிறந்துட்டாங்க. என்னோட 2 குழந்தையுமே வந்து 35 வீக்ஸில் தான் வந்து பிறந்தாங்க. நிறைய ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க. பட் என்னென்னா நீங்கள் கேட்குற கொஸ்டின் என்னென்னா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், எனக்கு ப்ரே பண்ணுங்கள். எனக்கு கண்டிப்பாக நான் எல்லாத்துக்கும் ப்ரே பண்ணுறேன். ஆனால் என்னென்னா, நீங்கள் ப்ரீடம் பேபி பிறந்தால் நீங்கள் வந்து பயப்படணும்லாம் இல்லை. உங்களோட லவ் அண்ட் கேரில் வந்து நீங்கள் ப்ரீடம் பேபியை ரெக்கவர் பண்ணி உங்கள் கைக்கு கொண்டு வந்துடலாம். என் குழந்தையெல்லாம் வந்து குழந்தைய கூட நாங்கள் காப்பாற்றுறதுக்கு எனக்கு பயம் தெரியல. ஆனால் 2வது குழந்தையெல்லாம் அப்படியே ஸ்கின்னே வந்து ப்ளூ கலரில் மாறிடுச்சு. அப்பயுமே நான் வந்து அவங்ககிட்ட போய் உட்காந்து பேசி அவனை வந்து ரெக்கவர் பண்ணி கொண்டுட்டு வந்தேன். இத்தனைக்கும் நான் சிசேரியன் பண்ணி 3rd ஃப்ளோரில் வந்து 2nd ஃப்ளோருக்கு வந்து படியில் நடந்து வந்து அவங்ககிட்ட வந்து பேசிட்டு நான் போவேன். அவ்வளோ ஸ்டிச்சஸ் பெயின்லேயும் நான் வந்து அவனை வந்து பார்த்து அவங்ககிட்ட பேசி தான் அவனை ரெக்கவர் பண்ணி நான் கொண்டுட்டு வந்தேன். நீங்களும் அது மாதிரி பயப்பட தேவையில்லை. நம்ம வந்து இப்போ எவ்வளோ தூரம் நம்ம குழந்தைங்கிட்ட பேசுகிறோமோ நம்ம குழந்தை அந்த அளவுக்கு ரெக்கவர் பண்ணி கொண்டுட்டு வந்துடலாம். அப்புறம் நான் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நார்மல் பேபிஸுக்கும் ப்ரீடம் பேபிஸுக்கும் நீங்கள் வந்து கால்குலேட்டே பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் நார்மல் பேபி வந்து 3 மந்த்துக்குள்ளே நம்மளை பார்த்து சிரிக்கும். ஆனால் ப்ரீடம் பேபி பொறுத்தளவுக்கு அப்படி பண்ணாது. நீங்கள் ப்ரீடம் பேபியோட மந்த்ஸ் நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, இப்போ நார்மல் பேபி வந்து 40 வீக்ஸ்க்கு மேலே பிறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த 1 மந்த் அந்த பிறந்ததுலேருந்து கணக்கு செட் ஆகிடும். இதே ப்ரீடம் பேபி 7 மந்த்தில் பிறக்கிறாங்கன்னா அந்த 3 மந்த் இருக்குல்ல, உங்களுக்கு 10 மாதங்கிறது, அந்த 3 மந்த் வந்து நீங்கள் மைனஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து அங்கிட்டு, அதாவது 10 மாதம் அந்த கால்குலேட்டில் விட்டுட்டு தான் நீங்கள் வந்து இப்போ ஒரு 7 மாதம் தம்பி வந்து பிறந்திருக்கான் அப்படின்னா, இப்போ ஒரு 3 மாதம் அவனுக்கு ஆயிடுச்சு. அப்போ தான் அவனுக்கு வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கிற 10 மாதமே உங்களுக்கு வந்து கணக்கு வரும். அதுக்கப்புறம் வர டேட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு மந்த்தாக மாறும், 1 மந்த்து 2 மந்த்துன்னு. இப்போ என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 7 மந்த் பக்கம் ஆக போகுது. ஆனால் என் டாக்டர் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அவனுக்கு 6 மந்த் தான் ஆகுது. அதுதான் 1 மந்த் வந்து லெஸ் ஆகும். ஏன்னா அவன் 35 வீக்ஸில் பிறந்தான்ல, அதனால். ஸோ டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நான் என் குழந்தை வந்து 3 மாதம் வரைக்குமே மிச்ச குழந்தைங்களாம் நல்லா, அதாவது நார்மல் பேபிஸ்லாம் 3 மாதத்துலேயே நல்லா பார்த்து சிரிக்கும். ஆனால் என் குழந்தை பார்த்து சிரிக்கலை அப்படிங்கிற கவலை எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்போ நான் ஆனால் அவனுக்கு கேட்கவும் சிரிப்பான். ஆனால் என்னை பார்த்து சிரிக்க மாட்டான், எங்கேயோ பார்த்து சிரிச்சிட்ருப்பான். இதெல்லாம் 3 மந்த்ஸ்க்குள்ளே நான் சொல்லிகிட்ருக்கேன். 3 மந்த்ஸ் முடிஞ்சு 4th மந்த் ஸ்டார்ட் ஆச்சு பார்த்தீங்களா. 4th to 5th மந்த்தில் என்னை பார்த்து நல்லா சிரிக்க ஆரம்பிச்சிட்டான், பழமை பேச ஆரம்பிச்சிட்டான் நல்லா இந்த 4th to 5th மந்த்தில். ஏன்னா அவனுக்கு அப்போ தான் வந்து நார்மல் பேபி க்ரோத்தே அவனுக்கு வருது, இந்த டெவலப்மெண்ட்டே வருது. ஒரு 4th to 5 மந்த்ஸ் வரைக்கும் என்னை பார்த்து சிரிக்கிறது, அப்புறம் வந்து குப்பரைக்காய் விழுகிறது, இது எல்லாமே வந்து அவன் ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணான். நிறைய பேபிஸ் வந்து குப்பரைக்காய் விழுகாமல் இருப்பாங்க. அதுக்கும் நீங்கள் வந்து ஒரி பண்ண வேணாம், பொறுமையாக தான் குழந்தைங்க வந்து பண்ணோம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, வெயிட் கெயின் வந்து எப்படி பண்ணுறதுன்னு. தம்பி வந்து 2.5 இருந்தான் பிறக்கிறப்ப. இப்போ வந்து அவன் ஹாஸ்பிட்டல்லேருந்து வரும்போது 2 kg தான் இருந்தான். இப்போ வந்து அவன் வந்து 7.2 kg இருக்கான். ஸோ டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா, டாக்டர் வந்து 6 மந்த்துக்கு மேலே ஃபுட் கொடுக்க சொன்னாங்க. நான் வந்துட்டு 5th மந்த்லேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கொடுங்க, இல்லாட்டி டாக்டரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் கொடுங்க. நான் வந்து 5th மந்த்லேருந்தே வந்து அவனுக்கு வந்து கம்பு, ராகி அதையெல்லாம் பால் எடுத்து நான் வந்து அவனுக்கு இப்போ ஊட்ட ஆரம்பிச்சிட்ருக்கேன். இப்போவே அவன் எல்லாமே சாப்பிட்றான். இப்போ அதிகமாக சாப்பிட மாட்டான். ஆப்பிள், கேரட்டு இதெல்லாம் வேக வச்சு நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அவனோட க்ரோத் பார்த்திங்கன்னா 7.2 வந்துருச்சு. ஆனால் என்னென்னா கொஞ்சம் ஹைட் கொஞ்சம் கம்மியாக இருப்பான், அவ்வளோதான். மிச்சப்படி வந்து டெவலப்மெண்ட் எல்லாமே இருக்குது. அதேமாதிரி பேபியோட தலை வந்து எப்போ வந்து ஃபிட்டாக நிற்கும்னு பார்த்தீங்கன்னா, நார்மலான பேபியாக இருந்தாலும் சரி, ப்ரீடம் பேபியாக இருந்தாலும் சரி, 5 மந்த் அரவுண்டு 5 மந்த் ஆகும் ஒரு பேபியோட ஹெட் வந்து கரெக்டாக நின்று நம்மளை வந்து பார்க்குறதுக்கு. வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் நீங்கள் வந்து தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரெண்டுமே ப்ரீடம் பேபி தான். ப்ரீடம் பேபி பற்றின ஒரு அளவான தகவல் வந்து நான் உங்களுக்கு வந்து கமெண்ட்டில் வந்து நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ப்ரீடம் பேபி வந்து அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன், ஒரு பேபி நார்மல் பேபியாக இருந்தாலும் சரி,
ப்ரீடம் பேபிங்கிறப்ப நமக்கு இன்னும் கொஞ்சம் கேர் அதிகமாக தேவைப்படுது. சளி பிடிச்சிட்டா மட்டும் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் கரெக்டாக மருந்து கொடுங்க. அது ரொம்ப கேர்லெஸ்ஸாக விடாதீங்க. ஏன்னா நம்ம ப்ரீடம் பேபிஸ்க்கு வந்து மேக்ஸிமம் வந்து நுரையீரல் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது. நீங்கள் வந்து சளி பிடிக்க வச்சுட்டீங்க அப்படிங்கிறப்ப அது சளி வந்து அதிகமாகி நுரையீரல் வந்து அஃபெக்ட் ஆகிடும். அப்போ வந்து பேபினால் வந்து ப்ரீத் பண்ண முடியாது. ஸோ இதில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கன்சிடர் பண்ணி வந்து டக்குன்னு உடம்பு சரியில்லைன்னா உடனே ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிருங்க. யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. நார்மல் பேபிஸுக்கு ஒரு சளி பிடிச்சா கூட அவங்க நார்மலாக மருந்து கொடுக்குறதுல கூட சரி ஆகிடும். ஆனால் ப்ரீடம் பேபிக்கு டக்குன்னு சரியாகாது. அது நுரையீரல் வரைக்கும் போய் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதில் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்து டக்குன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் குழந்தைய பத்திரமா பார்த்துக்குங்க. அதே மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. அப்புறம் எனக்கு நார்மலாக இந்த 6 மந்த்துக்குள்ளே தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஒரு டெவலப்மெண்ட்டுன்னு. பெருசாக ப்ரீடம் பேபிக்கு இதை விட தாண்டி எந்த டெவலப்மெண்ட்டும் வராது. குழந்தைய வந்து நீங்கள் வந்து உட்கார வைக்கலாமா நிற்க வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 5th மந்த்துக்கு மேலே உட்கார வைக்கலாம், நிற்க வைக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்கள் பேபியை வந்து நான் இப்போ பிறக்கிற வெயிட்டை விட டபுள் வெயிட்டாக மந்த் வந்து அவன் வந்து கரெக்டாக வந்துகிட்டே இருக்கணும். இப்போ ஒரு 2 kgயில் பிறக்கிறாங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து 3 kg இருக்கணும், 4 kg அப்படி மந்த்துக்கு வந்து ஒரு 1 kg வந்து அவங்க டெவலப் ஆகணும். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து செக் பண்ணிக்கோங்க. தடுப்பூசி எல்லாமே போடுங்க. ப்ரீடம் பேபிக்குன்னு போடாமலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் எல்லாமே போடலாம். இந்த வீடியோவில் கூட உங்களுக்கு தெரியும் என் பையன் நல்லா வந்து அப்சர்வ் பண்ணுறான். இது வந்து ஒரு 5th மந்த் அரௌண்ட் 5th மந்த் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து 5th மந்த்துக்கு மேலே தான் வந்து அந்த ஆக்டிவிட்டி, அதாவது 3 மந்த்து பேபியோட ஆக்டிவிட்டியே வந்து அவங்களுக்கு 5th மந்த்தில் தான் வருது. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் அவங்க தான் கொஞ்சம் ஓவராக சேட்டையும் பண்ண ஆரம்பிப்பாங்க. என் பையன் கத்த ஆரம்பித்தானா ஊருக்கே கேட்கும், அந்தளவுக்கு கத்திகிட்டே இருப்பான். ஸோ நீங்கள் வந்து அதை பயப்பட தேவையில்லைங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் சொன்ன மாதிரி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்து நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ப்ரீடம் பேபிக்கிட்ட வந்து கொஞ்சம் நல்லா பேசுங்க. யாரையும் தொட விடாதீங்க. டக்குன்னு வந்து அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிரும். உங்களை தவிர வேறு யாரையும் வந்து தூக்க விடாதீங்க. மெயினாக எவ்வளோ தூரம் உங்களால் கேர் எடுத்து பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு குழந்தைங்க வந்து நீங்கள் கேர் எடுத்து தயவு செய்து பாருங்கள். ஏன்னா குழந்த வரங்கிறது பெரிய விஷயம். அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர் எடுத்து உங்கள் குழந்தைய வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. சிசேரியன் பண்ணியிருக்கிற பேரண்ட்ஸ்க்குலாம் முடியாது தான். ஆனால் என்ன பண்ணுறது, வழியில் நம்ம தான் பார்த்தாகணும் நம்ம குழந்தைய. ஸோ என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எனி டவுட்ஸ்னாலும் எனக்கு வந்து நான் நம்பரும் ஷேர் பண்ணுறேன். எனக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேளுங்க. தேங்க்யூ.